ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் இருக்க போகுது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விதமான வீடியோ தான். அதோட கண்டினியூஷன் இது பார்ட் டூ வீடியோ. இந்த டைப் ஆஃப் வீடியோல நம்ம என்ன பண்றோம்னா, மூணு ஆக்டிவிட்டிஸ் செய்ய போறோம். மூணு விஷயங்கள் செய்ய போறோம். மொதல் விஷயம், ஹிந்தில எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு கத்துக்க போறோம். ஹிந்தில சில கேள்வி வாக்கியங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரியான சில கேள்வி வாக்கியங்கள் கத்துக்க போறோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி. 2வது ஆக்டிவிட்டி, அந்த கேள்விகள் நம்மகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, நமக்கு அதுல பதில் சொல்ல தெரியுமா? ஹிந்தில பதில் சொல்ல தெரியுமா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, அந்த கேள்விகளுக்கான பதில்களும் கத்துக்க போறோம். இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேள்வியும் கேட்க முடியும், பதிலும் சொல்ல முடியும் ஹிந்தில. 3வது ஆக்டிவிட்டி, படிச்சதோட விட்டுறாம அத பிராக்டிஸ் பண்ண போறோம். நாம படிச்ச இன்னைக்கு வீடியோல நம்ம படிச்ச வாக்கியங்கள்ல இருந்து சில வாக்கியங்கள் உங்க ஃப்ரெண்ட் கேட்கிறதா நெனச்சு, நான் கேட்டேன் அப்டின்னா, உங்களால அதுக்கான பதில் சொல்ல முடியுதா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். பதில் சொல்ல முடியுது அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல அதோடைய பதில்கள குடுங்க. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நீங்க இந்த ஆக்டிவிட்டிய செய்யலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேள்வி 1, பதில் 1 அப்படின்னு கத்துக்க போறோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிர்றேன். இது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹிந்தியில பேசணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கேள்விகளும், பதில்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலை செய்ற இடத்துல, கூட படிக்கிற இடத்துல, அ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யார்ட்ட வேணாலும் நீங்க இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், "சாப்பாடு சாப்பிட்டாச்சா?" அப்படின்னு கேட்கணும். "சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சா?" அப்படின்னு கேட்கணும்னா, "खाना खा लिया?" கானா காலியா? கானானா சாப்பாடு, காலியா அப்படின்றது மூலமா சாப்பிட்டாச்சா அப்படின்னு நம்ம கேக்குறோம். கானா காலியா? சாப்பாடு சாப்பிட்டாச்சா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கேள்விய நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா கேட்கும்போதும் கேட்கலாம். பெரியவங்க கிட்டயும் கேட்கலாம். மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ மரியாதையா பேசணும் போதும் இந்த கேள்விய கேட்கலாம். மரியாதை இல்லாம சொல்லும்போதும் இந்த கேள்விய கேட்கலாம். "खाना खा लिया?" அப்போ இது ரொம்ப முக்கியமான வாக்கியம். 2, 3 வாட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. "खाना खा लिया?" இதுவே நம்மகிட்ட அந்த கேள்விய கேட்டாங்கன்னா, "எஸ் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு ஹிந்தியில எப்படி சொல்றது? "हाँ खा लिया." "हाँ खा लिया." "हाँ" அப்படிங்கிறது ஆமாம், எஸ் அப்படின்னு அர்த்தங்க. "खा लिया" அப்படின்னா சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். இது ஆணுக்கு ஒரு மாதிரி, பெண்ணுக்கு ஒரு மாதிரின்னு மாறாது. அது இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ். "खा लिया" அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்னு சொல்லணும்னா, "खाना खा लिया"ன்னு போட்டுக்கோங்க. கானாவ வேணும்னா சேர்த்துக்கங்க. வேண்டான்னா விட்டுறலாம். எஸ் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றது, "हाँ खा लिया." கேள்வியையும் பதிலையும் சேர்த்து பார்த்தரலாம். ஹிந்தில மட்டுமே சொல்றேன். "खाना खा लिया?" "हाँ खा लिया." இப்போ ஒரு செட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்விக்கு போகலாம். "என்ன சாப்பிட்ட?" "क्या खाया?" என்ன சாப்பிட்ட? "क्या खाया?" என்னன்னா "क्या" சாப்பிட்டேன்னா "खाया" 2யும் சேர்த்துருங்க, சென்டென்ஸ் ஆயிருச்சு. "क्या खाया?" என்ன சாப்பிட்ட? நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலா ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு தெரிஞ்சவங்களோ பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? "தால் சாவல் சாப்பிட்டேன்." என்ன சாப்பிட்டேன்னு கேட்டோம் இல்லையா? தால் சாவல் சாப்பிட்டேன். இது ஏன் நான் தால் சாவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நார்த் சைட்ல இது ரொம்ப ரொம்ப காமன். எல்லா இடங்கள்லயும் தால் சாவல் குடுப்பாங்க அண்ட் சாப்பிடுவாங்க. தால்ங்கிறது பருப்பு, சாவல் அப்படிங்கிறது சாதம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பருப்பு சாதம், இல்ல சாம்பார் சாதம் மாதிரியான ஒரு விஷயம் இந்த தால் சாவல். ஸோ தால் சாவல் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்றாருன்னா, இது எப்படி ஹிந்தில சொல்லுவாரு? இல்ல நீங்க இந்த தால் சாவல், நான் தால் சாவல் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா, "मैंने दाल चावल खाया" அப்படின்னு சொல்லுங்க. "मैंने दाल चावल खाया." मैंनेனா நான், தால் சாவல் உங்களுக்கு சொன்னேன் பருப்பு, சாதம். खाया அப்படின்னா சாப்பிட்டேன். मैंने दाल चावल खाया. இப்ப பாருங்க, கேள்வியும் பதிலும் சேர்த்து பார்க்கலாம். क्या खाया? என்ன சாப்பிட்ட? मैंने दाल चावल खाया. நான் பருப்பு சாதம் சாப்பிட்டேன். அடுத்த கேள்விங்க. நாளைக்கு வெளிய போலாமா? இதுவும் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுட்ட கேக்குறாரு. हम कल बाहर चले? हम कल बाहर चले? हमனா நாம, கல்னா நாளை, பாஹர்னா வெளிய, சலே அப்படின்னா போலாமா அப்படின்னு கேக்குறது. हम कल बाहर चले? வார்த்தைகள் ஒண்ணொண்ணும் ஞாபகம் வச்சுக்கிற வரையிலும் தான் கஷ்டம். ஒன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு,
நாமன்னு சொல்லணும்னா ஹம் தான் வார்த்தை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வாக்கியங்கள்ல ஈஸியா யூஸ் பண்ணி வாக்கியங்கள் மேக் பண்ணிறலாம். சென்டென்ஸ் மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழ் மாதிரியே தான் இருக்கும். நாம நாளை வெளிய போலாமா? ஹம் கல் பாஹர் சலே? இதுக்கான பதில் இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "எஸ் ஷூர்" இல்லன்னா "எஸ் ஒய் நாட்" அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்போம். அந்த மாதிரி தமிழ்ல என்ன சொல்றாங்க, "ஏன் இல்ல? ஏன் முடியாது? கண்டிப்பா போலாம்." அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ். இத ஏன் நான் இங்க குடுத்துருக்கேன்னா, ஹிந்தியில பேசுறவங்க நெறைய பேர் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெளிய போலாமா? அங்க போலாமா? இங்க போலாமான்னா, "हाँ, क्यों नहीं? हाँ, क्यों नहीं?" இந்த "क्यों नहीं" அப்படின்னா, "ஒய் நாட்?" ஏன் கூடாது? கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இது. இத நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். "हाँ, क्यों नहीं?" ஹான்னா எஸ், "क्यों नहीं?" அப்படின்னா, ஏன் இல்லை? போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வியும் பதிலும் சேர்த்து பாருங்க. "हम कल बाहर चलें?" "हाँ, क्यों नहीं?" அடுத்த கேள்விக்கு போகலாம். மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. "நீ அந்த புது படம் பாத்தியா?" அப்படின்னு கேக்குறாங்க. "நீ அந்த புது படத்த பாத்தியா? तुमने वो नया फ़िल्म देखा क्या? तुमने वो नया फ़िल्म देखा क्या?" तुमने அப்படின்னா நீ, வோனா அந்த, நயா ஃபில்ம் அப்படின்னா புது படம், தேகா கியா? பார்த்தாயா? அப்படின்னு கேட்கிறோம். தேக் அப்படின்னா பார்ப்பது. தேகா அப்படின்னா பார்த்தாயா? தேகா கியா அப்படின்னா பார்த்தாயா? तुमने वो नया फ़िल्म देखा क्या? இன்னும் சரியான ஹிந்தியில பார்த்தா, ஃபில்ம் அல்லது மூவி அப்படிங்கிற வார்த்தை, படம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னா, அத ஒரு பெண்பாலா எடுத்துப்பாங்க. ஸோ தேக்கி அப்படின்னு கேட்கணும். நம்ம அவ்ளோ ஒண்ணும் டீப்பா போகாம மேலோட்டமா பார்க்கறதுனால, தேக்கா சொன்னாலும் பெரிய தவறு கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு தேக்கான்னே குடுத்துருக்கேன். "तुमने वो नया फ़िल्म देखा क्या?" இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்ற ஒவ்வொரு கேள்வியும், நீங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம இந்த கேள்விகள்லாம் கேட்கிறோம். அப்படின்னு நெனச்சு, ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஹிந்தில சொல்லி சொல்லி பாருங்க. இப்ப இதுக்கான ஆன்சர். "எஸ் நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "हाँ, मैंने देखा." हाँ, मैंने देखा. "ஹான்னா எஸ், मैंनेனா நானு, தேகான்னா பார்த்தேன். हाँ, मैंने देखा. கேள்வியும் பதிலும் சேர்த்து பாருங்க. "तुमने वो नया फ़िल्म देखा क्या?" "तुमने वो नया फ़िल्म देखा क्या?" "हाँ, मैंने देखा." "हाँ, मैंने देखा." அடுத்த கேள்வி. எப்படி இருந்துச்சு? "कैसा था?" "कैसा था?" இந்த இடத்துல படம் குறிச்சு பேசுறோம். அதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம். படம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்கன்னு. இதே "कैसा था"வ அதாவது எப்படி இருந்ததுன்றத எந்த பொருளுக்கோ, எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். படம் எப்படி இருந்தது? "மூவி कैसा था?" சாப்பாடு எப்படி இருந்தது? "खाना कैसा था?" டீ எப்படி இருந்தது? சாய் கேசா தா. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த முன்னாடி வார்த்தைய வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம். எப்படி இருந்ததுன்னு கேட்கணும்னா. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, "बहुत अच्छा था." "बहुत अच्छा था." நெறைய பேருக்கு "है" அப்படிங்கிற வார்த்தை தெரியும். "अच्छा है", "बहुत अच्छा है" அப்படின்னுலாம் தெரியும். அது நல்லா இருக்குன்னு சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்? நல்லா இருந்தது. ஒரு இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு, அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு, படம் நல்லா இருந்துச்சு. இருந்துச்சுன்னு சொல்றோம். அப்போ "बहुत अच्छा था." தா யூஸ் பண்ணோங்க. "बहुतனா ரொம்ப, அச்சானா நல்லா, தா அப்படின்னா இருந்தது, இருந்தது. "बहुत अच्छा था." கேள்வியும் பதிலும் சேர்த்து பார்க்கலாம். "मूवी कैसा था?" "मूवी कैसा था?" "मूवी बहुत अच्छा था." "मूवी बहुत अच्छा था." இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ். "அந்த புது பாட்டு கேட்டியா?" அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ட கேட்கிறாரு. "तुमने वो नया गाना सुना?" "तुमने वो नया गाना सुना?" "तुमनेனா நீ, வோனா அந்த, நயா கானா அப்படின்னா புது பாட்டு. சுனா அப்படின்னா கேட்டியா? தேக் அப்படின்னா பார்ப்பது. சுன் அப்படின்னா கேட்பது. தேகா அப்படின்னா பாத்தியா? சுனா அப்படின்னா கேட்டியா? "तुमने वो नया गाना सुना?" "तुमने वो नया गाना सुना?" நீ அந்த புது பாட்டிய கேட்டியா? "இல்ல இன்னும் கேட்கலப்பா" அப்படின்னு சொல்லணும். "नहीं, अभी तक नहीं सुना." "नहीं" இல்ல, "अभी तक" இப்ப வரைக்கும், "नहीं सुना" கேட்கவில்லை.
नहीं अभी तक नहीं सुना. अभी तक नहीं सुना. கேள்வியும் பதிலும் சேர்த்து பார்க்கலாம். तुमने वो नया गाना सुना? तुमने वो नया गाना सुना? नहीं अभी तक नहीं सुना. नहीं अभी तक नहीं सुना. அடுத்த சென்டென்ஸ். உனக்கு பசிக்குதா? तुझे भूख लगी है क्या? तुझे भूख लगी है क्या? तुझेனா உனக்கு, भूखனா பசி, लगी है क्याனா உணர்கிறாயா இல்ல பசி எடுக்குதான்னு கேக்குற மாதிரி. பசி எடுக்குதா? भूख लगी है क्या? तुझे भूख लगी है क्या? சொல்லி பாருங்க. ஃப்ரெண்ட்ட கேக்குறதா நினைச்சு சொல்லி பாருங்க. तुझे भूख लगी है क्या? ஆமா எனக்கு பசியா இருக்கு. ஆமா எனக்கு பசிக்குது. हाँ मुझे भूख लगी है. हाँ मुझे भूख लगी है. हाँ அப்படிங்கிறது ஆமா. முஜேனா எனக்கு, भूखனா பசி, लगी हैனா எடுக்குது. हाँ मुझे भूख लगी है. क्वेश्चन विद आंसर பாத்திரலாம். तुझे भूख लगी है क्या? हाँ मुझे भूख लगी है. हाँ मुझे भूख लगी है. அடுத்த கேள்வி. ஏதாவது சாப்பிடலாமா? कुछ खाएं? कुछ खाएं? இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தோம். எங்கேயாவது போலாமா? வெளிய போலாமா? அப்படின்னு கேட்கும்போது, "பாஹர் சலே? பாஹர் சலே?" அப்படின்னு இருந்தது. சலே முடியிற எழுத்த பாருங்க. ஒரு ஏன் சவுண்ட்ல முடியும். இங்க பாருங்க. ஏதாவது சாப்பிடுவோமா? குச் காயே? காயே அதே மாதிரி முடியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலயும் ஃபாலோ ஆகும். இது ஒண்ணொண்ணையும் நீங்க புரிய ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஹிந்தி வாக்கியங்கள் மேக் பண்றது. ஏதாவது சாப்பிடலாமா? குச் காயே? வா ஏதாவது சாப்பிடலாம். சலோ குச் காத்தே ஹை. சலோ குச் காத்தே ஹை. சலோங்கிறது போன்னு தான அர்த்தம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். யாரையாவது நம்ம கூட லெட்ஸ் கோன்னு சொல்ற இடங்கள்ல, வா போலாம் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல சலோவை யூஸ் பண்ணிப்பாங்க. குச் காத்தே ஹை அப்படின்னா ஏதாவது சாப்பிடுவோம். சலோ குச் காத்தே ஹை. வா ஏதாவது சாப்பிடலாம். கேள்வியும் பதிலும் பாருங்க. குச் காயே? ஏதாவது சாப்பிடுவோமா? சலோ குச் காத்தே ஹை. வா ஏதாவது சாப்பிடலாம். அடுத்த கேள்வி. நீ இப்போ எங்க இருக்க? तुम अभी कहाँ हो? तुम अभी कहाँ हो? தும்னா நீ, அபினா இப்பொழுது, கஹா இல்லனா கிதர் அப்படிங்கிறது எங்க, ஹோ அப்படின்னா இருக்க. தும் அபி கஹா ஹோ? தும் அபி கிதர் ஹோ? இது ரெண்டுல எது சொன்னாலும் ஓகே. அதுக்கான பதில் நான் இப்போ வீட்ல இருக்கேன்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க. இல்ல உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க சொல்லணும். நான் இப்போ வீட்ல இருக்கேன். मैं अभी घर पे हूँ. मैं अभी घर पे हूँ. मैனா நானு, அபினா இப்பொழுது, கர்னா வீடு, घर पे அப்படின்னா வீட்ல, हूँ அப்படின்னா இருக்கிறேன். मैं अभी घर पे हूँ. நான் இப்போ வீட்ல இருக்கேன். तुम अभी कहाँ हो? मैं अभी घर पे हूँ. मैं अभी घर पे हूँ. அடுத்த கேள்வி. நீ வேலைய முடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்கணும். நீ வேலைய முடிச்சிட்டியா? तुमने काम पूरा किया क्या? तुमने काम पूरा किया क्या? तुमनेனா நீ, காம்னா வேலை, பூரா கியா அப்படின்னா முடித்து விட்டாய். கியா சேர்க்கறதுனால முடித்து விட்டாயா அப்படின்னு மாறுது. கியா வேற, கியா வேறங்க. பூரா கியா கியா சொல்லும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ரெண்டுமே கியா கியா கிடையாது. ஒன்னு கியா, இன்னொன்னு கியா. தும்னே தும்னே காம் பூரா கியா கியா? நீ வேலைய முடிச்சிட்டியா? இதுக்கான பதில் இல்ல. இன்னைக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. இன்னைக்கு எனக்கு நேரம் இல்ல, நேரம் கிடைக்கல. नहीं आज समय नहीं मिला. नहीं आज समय नहीं मिला. நஹினா இல்ல, ஆஜ்னா இன்று, சமயனா நேரம், மிலானா கிடைச்சது, நஹி மிலானா கிடைக்கல. நஹி ஆஜ் சமய நஹி மிலா. நஹி ஆஜ் சமய நஹி மிலா. அடுத்த கேள்வி. நீ எங்க போற? तुम कहाँ जा रहे हो? तुम कहाँ जा रहे हो? तुमனா நீ, கஹானா எங்க,
ஜா ரஹே ஹோ அப்படின்னா போய் கொண்டிருக்கிறாய். தும் கஹாं ஜா ரஹே ஹோ? தும் கஹாं ஜா ரஹே ஹோ? நான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். मैं बाजार जा रहा हूँ. मैं बाजार जा रहा हूँ. मैंனா நான், பாசார்னா மார்க்கெட், ஜா ரஹா ஹூ அப்படின்னா போய் கொண்டிருக்கிறேன். இந்த ஜா ரஹா ஹூ அப்படிங்கறத ஃபாஸ்டா சொல்லும்போது ஜா ரஹா ஹூன்னு கேக்கும். मैं मार्केट जा रहा हूँ. मैं बाजार जा रहा हूँ. சொல்லும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஜா ரஹா ஹூன்னு கேட்காம ஜா ரஹா ஹூ அப்படின்னு கேக்கும். இது அவங்க பேசுற வேகத்தினால இருக்கிற வார்த்தை அர்த்தம் எந்த வார்த்தத்திலயும் சேஞ்ச் ஆகல. வார்த்தையும் எதுவுமே மாறல. கேட்கறது அப்படி கேக்குது நமக்கு. मैं बाजार जा रहा हूँ. இதே ஒரு ஆண் தான் சொல்ல முடியும். பெண் எப்படி சொல்லணும்னா मैं बाजार जा रही हूँன்னு சொல்லணும். ரஹா ஹூவ எடுத்துட்டு ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். கேள்வியும் பதிலும் பார்க்கலாம். तुम कहाँ जा रहे हो? मैं बाजार जा रहा हूँ. मैं बाजार जा रहा हूँ. அடுத்த கேள்வி. உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? तुझे क्रिकेट पसंद है क्या? तुझे क्रिकेट पसंद है क्या? तुझेனா உனக்கு கிரிக்கெட் பசந்த் ஹே கியானா பிடிக்குமா? இதுக்கான ஆன்சர் எஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். हाँ मुझे बहुत पसंद है. हाँ मुझे बहुत पसंद है. हाँ ஆமாம். முஜேனா எனக்கு, பஹுத்னா ரொம்ப, பசந்த் ஹேனா பிடிக்கும். இது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு கிரிக்கெட் சொல்லியிருக்கேன். இதே நீங்க ஏதாவது உணவு பொருள் கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது விளையாட்டு கேட்கலாம். இது மாதிரி நீங்க மாத்திட்டே இருக்கலாம். உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? तुझे क्रिकेट पसंद है क्या? हाँ मुझे बहुत पसंद है. எஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க. இப்ப சூப்பரா நம்ம ஆக்டிவிட்டி 1 அண்ட் 2 முடிச்சாச்சு. அதாவது கேள்விகள் கேட்க கத்துக்கிட்டோம். பதில்கள் சொல்லவும் கத்துக்கிட்டோம். அது 2யும் செட்டா பார்த்துட்டே வந்தோம். உங்களோட வேலை இப்போதைக்கு இது இன்னும் கிளியரா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலயே ஒரு பாஸ் போட்டுக்கோங்க. வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வாக்கியத்துல இருந்து பாருங்க. மொத சென்டென்ஸ்ல இருந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்கணும், எதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும்னு பார்த்து, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க கட்டாயமா பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, அங்க இன்னும் ஈஸியான சென்டென்சஸ் இருக்கும். அத விட கொஞ்சம் டிஃபிகல்ட் சென்டென்சஸ் கஷ்டமானது தான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். இப்ப ஆக்டிவிட்டி 3 போகலாம். என்ன ஆக்டிவிட்டி? பயிற்சி பண்ண போறோம். பிராக்டிஸ். சோ, இப்ப நானு கேள்விகள் மட்டுமே கேட்கிறேன். உங்க ஃப்ரெண்டு இந்த கேள்விய கேட்கிறதா, நான் ஒருத்தர மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அந்த நபர் வந்து உங்ககிட்ட இந்த கேள்விகள் ஹிந்தில கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க அவர்ட்ட பதில் சொல்லணும். அவருக்கு ஹிந்தி மட்டுமே புரியும். தமிழ்லாம் புரியாது. இங்கிலீஷும் புரியாது. அப்ப ஹிந்தில நம்ம எப்படி பதில் சொல்றதுன்னு நம்ம படிச்சுட்டோம். அத நீங்க பார்க்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்காம சொல்ல வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரை பண்ணதோட விடாதீங்க. கீழ கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்க ஆன்சர் ஒண்ணொண்ணையும் 1, 2, 3 போட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. சோ தட் எல்லாருக்கும் ஒரு ரிவிஷனா இருக்கும். கேள்விகள் ஆரம்பிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, "खाना खा लिया? खाना खा लिया?" இதுக்கான பதில் எனக்கு ஹிந்தில வேணும். கீழ டைப் பண்ணி குடுத்துருங்க. 2வது கேள்வி உங்க உங்க ஃப்ரெண்ட் என்ன கேட்கறாங்கன்னா, "तुम अभी कहाँ हो? तुम अभी कहाँ हो?" இதுக்கான பதிலும் டைப் பண்ணி சொல்லிட்டு, சொல்லியும் பாருங்க. சத்தமா சொல்லி பாருங்க. 3வது கேள்வி. "तुझे भूख लगी है क्या? तुझे भूख लगी है क्या?" இந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கான பதில் ஹிந்தில வேணும். அடுத்தது ஒவ்வொரு இடத்துலயும் பாஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டைம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, பாஸ் போட்டுட்டு, சொல்லி பார்த்துட்டு, அப்புறம் கமெண்ட்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேள்விக்கு வாங்க. உங்க ஃப்ரெண்ட் அடுத்து என்ன சொல்றாருன்னா, "कुछ खाएँ, कुछ खाएँ." இதுக்கான பதில் ஹிந்தில சொல்லுங்க. நாம நாளைக்கு வெளிய போகலாமா? "हम कल बाहर चलें? हम कल बाहर चलें?" இதுக்கான ஆன்சர் ஹிந்திலயே உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். "मूवी कैसा था? मूवी कैसा था?" ஃபைனல் கொஸ்டின் இதுதான். இதோட நம்ம இன்னைக்கு செஷன முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கட்டாயமா பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 பாருங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2மே சேர்த்து பார்க்கும்போது நெறைய வார்த்தைகள், நெறைய வாக்கியங்கள் உங்களால கத்துக்க முடியும். இந்த விதம் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, உங்க ஃப்ரெண்டு கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மைண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட ஞாபகம் வச்சு இந்த சென்டென்ஸஸ் பேசுனீங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு, அவங்களும் நீங்களும் சேர்ந்து கூட நீங்க கத்துக்கலாம். ஒருத்தர் கேள்வி கேட்கறது, இன்னொருத்தர் பதில் சொல்றதுன்னு, அது இன்னமும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசை இருக்குன்னா, கண்டிப்பா இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.